அனைவருக்கும் வணக்கம். 3 விதமான சத்தைகள் என்று ரொம்ப டீட்டெயிலா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா, அதனால் ஏற்படுகின்ற நன்மை என்ன அப்படிங்கிறதை விரிவாக இன்று பார்க்கலாம் என்று ஆரம்பித்திருக்கின்றோம். அது என்னன்னா, பாரமார்த்திகம், விவகாரிகம், பிரதிபாஷிகம் என்று ரொம்ப எலாபரேட்டா நேத்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த விஷயத்தை இப்படி எலாபரேட்டா புரிஞ்சுக்கிறதுனால அப்படி என்னய்யா எனக்கு நன்மை ஏற்பட போகுது என்ற விஷயத்துக்குள்ள நுழைய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். சரி, அதுல குறிப்பா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, சிம்பிளா ஒரே லைன்ல கோடிட்டு காட்டணும் அப்படின்னா, எண்ணங்கள், எண்ணங்களுக்கு பின் ஏற்படுகின்ற அனுபவம் அல்லது அனுபவம், அனுபவத்தில் இருக்கின்ற எண்ணங்கள். இப்படி எண்ணங்களால் ஏற்படுகின்ற அனுபவங்கள், அனுபவங்களால் ஏற்படுகின்ற எண்ணங்கள், இப்படி ஒரு அனுபவம் நமக்கு வாழ்க்கை ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்கு. அப்புறம் 3வதா ஒண்ணு இருக்கு. எண்ணமே இல்லாத இடத்தில் ஒரு அனுபவம். அதுக்கு பேரு டீப் ஸ்லீப் அல்லது சமாதின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்ப 3 டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ நம்ம வாழ்க்கையில பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒண்ணு, நம்ம கற்பனை உலகத்துல போயிட்டு எப்படி கற்பனையை உருவாக்கி அந்த கற்பனையிலிருந்து ஒரு அனுபவத்தையும் வாங்கிடுறோம். இது ஒண்ணு. இல்ல எப்பப்பவோ நம்ம உருவாக்கி வச்ச எண்ணங்கள், சப்கான்ஷியஸ் தாட்ஸ்ல இருந்து ஒரு அனுபவத்த நம்ம பெற்றுக்கொண்டு அதையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த 2மே எதன் அடிப்படையில வருகிறது அப்படின்னு சொன்னா, எண்ணங்களின் அடிப்படையில வருகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த எண்ணங்கள்னா என்ன அப்படின்னா, மனசுன்னா என்ன அப்படின்னா, மனசுங்கிறத நீங்க ஒரு கண்ணாடியா வச்சுக்கோங்க. பிரம்ம உணர்வு இந்த கண்ணாடியில டிஃபரெண்டா தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தி மகிழ வேண்டும் என்பதற்காக இந்த மனசுல பட்டு டிஃபரெண்டான தாட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி டிஃபரெண்டா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த மனம் என்கின்ற மாயா உலகம். ஓகேவா? அப்போ பாரமார்த்திக சத்தை என்று நாம் எதை சொன்னோம்? டீப் ஸ்லீப்ல இருக்கக்கூடிய எண்ணங்களே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய சச்சிதானந்த உணர்வு என்பதை நீங்க பாரமார்த்திக சத்தை, அதுவே உண்மை அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னோம். பின்பு மீதி 2 சத்தைகள் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சச்சிதானந்த உணர்வே விதவிதமாக வெளிப்பட்டு மகிழ வேண்டும் அப்படின்னா, உணர்வு விதவிதமா வெளிப்படுது அப்படிங்கிறதுக்காக ஆனந்தம் டிஃபரெண்ட்னு சொல்லிடக்கூடாது. ஆனந்தத்துல எல்லளவும் கூடுதல் குறைவு இருக்காது. ஒரே ஆனந்தம் தான். பட் ஜஸ்ட் டேஸ்ட் இஸ் டிஃபரெண்ட் டேஸ்ட்ல ஒரே ஆனந்தத்தை வெளிப்படுத்தி மகிழ வேண்டும் என்ற நோக்கத்தில் நம் மனம் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள அது படுது. அந்த பிரம்ம உணர்வு, அந்த பிரம்மானந்தம் அப்படிங்கிறது எதுல படுது? மனம்ங்கிற கண்ணாடியில படுது. மனம்ங்கிற கண்ணாடியில 3 குணங்கள் வேற இருக்கு. அந்த 3 குணங்கள்ல எந்த குணத்துல பட்டு அந்த வெளிப்படுதோ, அந்த பிரம்ம உணர்வு வெளிப்படுதோ, அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு டிஃபரெண்ட் டேஸ்ட் கிடைக்குது. ஆனா ஒரே பிரம்மானந்தமே தான் டிஃபரெண்ட் டேஸ்டா வெளிப்படுது அப்படின்னு பார்த்தோம். அந்த மனம் என்ற கண்ணாடி அப்படின்னு சொல்லும்போது அதுலயே 2 எக்ஸ்பீரியன்ஸஸ காட்டணும் நேத்து. சரியா? ஏற்கனவே போட்டு வச்சு வெளிப்படுத்தினாலும் மனசுல இருந்து தான் வெளிப்படுது. இப்ப புதுசா நீ எண்ணங்களை உருவாக்கி நீ அனுபவத்தாலும் அதுவும் மனசுல இருந்து தான் வெளிப்படுது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி கேர்ஃபுல்லி. பிரம்ம உணர்வுங்கிறது சத்திய உணர்வு. அது அது சச்சிதானந்தம், பிரம்ய ரமல சமாதானா என்று அழைக்கப்படுகின்ற ரிலாக்ஸேஷன் உணர்வு. கூடுதல் குறைவு இருக்காது. அது பேஸ் உணர்வு, அதிஷ்டான உணர்வு. அந்த அதிஷ்டான உணர்வு இந்த மனதிலே பட்டு பிரதிபலிக்கின்றது அப்படின்னு சொன்னோம். மனம் என்பதை ஒரு கண்ணாடியா வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த உணர்வு இந்த மனசுல பட்டு பிரதிபலிக்கின்றது அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த பிரதிபலிக்கும்ன்றத விதத்துல 2 வகையா பார்த்தோம். பிரதிபலிக்கின்ற விதத்துல 2 வகை என்னன்னா, ஏற்கனவே போட்டு வச்சு இப்போ ஒரு அனுபவத்தை கொண்டு வந்து மகிழ்வது, அல்லது அப்பப்போ ஒரு மனசுல எண்ணத்தை போட்டு அந்த எண்ணத்திலிருந்து அனுபவிக்கிறது. அப்பப்போ போடுறது பிரதிபாஷிகம், எப்பவோ போட்டு வச்சு அனுபவிக்கிறது விவகாரிகம். இதுதான் நேத்து நம்ம பார்த்தது. ஓகேவா? ஆனா இந்த 2யும் கேர்ஃபுல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த மனதினால் ஏற்படுகின்ற आवा काम काय संगे कहते तो 16 12 येते खाली जाना बा मूव करतो आटो खाली जाम नाही आटो खाली जाय மனதினால் பிரதிபலிக்கப்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம். சரியா? இப்ப மனதினால் பிரதிபலிக்கப்படுகின்ற அனுபவம் அப்படிங்கிறது எது பிரதிபலிக்குது? சச்சிதானந்தம் தான் பிரதிபலிக்குது. சரியா? யாருக்கு? பாரமார்த்திக சத்தையில் இருக்கிறவனுக்கு. ஆனா விவகாரத்தில் இருக்கிறவனுக்கும் பிரதிபாசிகத்தில் இருக்கிறவனுக்கும்
இல்ல. தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாரமார்த்திகத்துல இருக்கிறவனுக்கு மனசால் வெளிப்படுத்தப்படுகின்ற உணர்வும் கூட பிரம்ம உணர்வு தான். அங்கே பிரம்மானந்தமே தான் விதவிதமாக வெளிப்படுகிறது. அழலாம், சிரிக்கலாம், கோவப்படலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் என்ன வேணா பண்ணினாலும் அவை அனைத்திற்கும் ஒரே உணர்வு தான், பிரம்மானந்த உணர்வே தான். ஏன்னா அதுதானே இங்க மனசுல பட்டு பிரதிபலிச்சிட்டு இருக்கு. சூரிய ஒளி கண்ணாடியில பட்டு பிரதிபலிக்கும் போது இந்த கண்ணாடி கலர் கலரா இருக்கு அப்படிங்கிறதுக்காக கலர் கலரா பிரதிபலிக்கிறதுன்றதுக்காக அந்த கலர் கலரா பிரதிபலிக்கப்படுகின்ற அந்த கலர் சாரி கலர் கலரா பிரதிபலிக்கப்படுகின்ற அந்த ஒளி வந்து சூரியனை விட்டு வேற ஆயிடுமா? சூரிய ஒளி தான் அதுவும் இல்லையா? ஸோ சூரிய ஒளியை தான் டிஃப்ரெண்ட் கலர்ஸா அதை வெளிப்படுத்தி மகிழ்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா? இது 100% யாருக்கு பொருந்தும்னா பாரமார்த்திகத்துல நீங்க இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு உணர்வு ஃபீல் ஆகும். சரி, இந்த விவகாரத்திலையும் பிரதிபாசத்திலையும் நீங்க இருந்தீங்கன்னா, விவகாரம் பிரதிபாசிகம்ன்றது ஏன் சத்தைன்னு சொன்னோம்? ஏன்னா வெளிப்படுகின்ற உணர்வை நீங்கள் உண்மை என்று நம்புவதால். அப்போ பிளாக் கலர்ல அல்லது ரெட் கலர்ல அல்லது எல்லோ கலர்ல ஒரு ஒளி வருது அப்படின்னா, பிளாக் கலர்ல ஒளி வராது, சாரி. ஸோ ஏதோ ஒரு கலர்ல உங்களுக்கு ஒளி வருது அப்படின்னா அந்த ஒளி சூரிய ஒளியை விட்டு வேறானது அப்படின்னுட்டும், ஒவ்வொரு ஒளியுமே தனித்தனி அப்படின்னுட்டும், சரியா? ரெட் கலர்ல ஒரு ஒளி வந்ததுன்னா அது வந்து வேணா துக்கம்னு வச்சுக்கோங்களேன். ஒயிட் கலர்ல ஒரு ஒளி வந்ததுன்னா அது வேணா சுகம்னு வச்சுக்கோங்க. இப்படி கிரீன் கலர்ல வந்ததுன்னா அது ஒரு சுகம்னு வச்சுக்கோங்க. இப்படி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வெளி வரும்போது அந்த கலர் ஒவ்வொரு கலருமே உண்மை நட்டும். இப்ப இந்த கலரை உண்மைன்னு சொல்லிட்டீங்கன்னா சூரிய ஒளியை மறந்த மாதிரி தான் அர்த்தம். அப்ப விவகாரிகத்தை சத்து என்று நீங்கள் தீர்மானித்து விட்டீர்கள் என்ற பாரமார்த்திகத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க பாரமார்த்திகத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா விவகாரத்துல சத்தியம்னு நம்பிடுவீங்கன்னு அர்த்தம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? அப்போ நம்ம பாரமார்த்திகத்தை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நேற்று நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணி முடிச்சோம். பட் இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த பாரமார்த்திகத்தை நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா இந்த வெளிப்படுகின்ற இந்த உணர்வுகள் எல்லாமே உண்மை போல் உனக்கு தோன்றும். உண்மையாகவே மாறிடும் உனக்கு. உன்னை பொறுத்த வரைக்கும் ஹாலுசினேஷன் பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு உண்மைதானங்க அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டோம் இல்லையா? அந்த மாதிரி விவகாரிகத்தையும் பிரதிபாசிகத்தையும் நாம் உண்மை என்றே நம்பி உண்மையாகவே சிரிப்போம், உண்மையாகவே அழுவோம், உண்மையாகவே கோபப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி கதையாயிடும். ஆனா அப்படி ஆகக்கூடாது. ஏன்னா அது நரகம். ஏன்னா எந்த நேரத்துல என்ன நடக்கும்னே தெரியாம அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்ற ஒரு பயத்திலேயே வாழக்கூடிய ஒரு சூழல். அப்போ உன் மனதில் விரும்பி, அதாவது மாயைக்காக நீயாக போட்ட வேஷத்தை உண்மைன்னு நம்பிட்டதுனால நீயே வந்து உனக்கு சிறைக்கதியாகி நீ கஷ்டப்படுகின்ற ஒரு கேவலமான நிலை ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். சரியா? சரி, இப்போ என்ன பிராக்டிஸ் பண்றது அப்படிங்கிறதானே இன்னைக்கான கொஸ்டின். என்ன பிராக்டிஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, எங்க எந்த கலரா வந்தா என்னங்க? அதனாலதான் காலையில நான் இப்போ ஸ்டார்டிங்ல என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னா, பாசிட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், மீனிங்லெஸ் தாட்ஸ். ஏன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு தாட்ஸுமே சம் மீனிங் இருக்கு. மீனிங்லெஸ் தாட்ஸ், மீனிங்கே இல்லாத ஒரு தாட்ஸ் அப்படின்னு இப்படி டிஃப்ரெண்டா தாட்ஸ் வரட்டும். மீனிங்ஃபுல் தாட், பாசிட்டிவ் தாட்ஸ் ஒரு கலர் வச்சுக்கோ, நெகட்டிவ் தாட்ஸ் ஒரு கலர் வச்சுக்கோ, மீனிங்லெஸ் தாட்ஸ் இன்னொரு கலர்னு வச்சுக்கோ. ஓகேவா? அப்ப சச்சிதானந்தத்தில் இருக்கின்ற பரமார்த்திக சத்தையில் இருக்கின்ற இவனுக்கு இந்த கலர் அப்படிங்கிறது ஜஸ்ட் சும்மா நாச்சுக்கம் தான். ஆனா உண்மையிலே இருக்கிறது அந்த ஆனந்தம் தான். அந்த ஆனந்தம் தான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வெளிப்படுது. அப்படிங்கிறப்போ மீனிங்லெஸ்ஸா வெளிப்படுற கலர்ல இருக்கிற அதே சந்தோஷம்தான் மீனிங்ஃபுல்லா வெளிப்படுகின்ற பாசிட்டிவ்லயும் இருக்கும், நெகட்டிவ்லயும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்கிறீர்களா என்று நாம் கேட்டோம். சரியா? அப்போ அந்த டிஸ்கஷன்ல இந்த அப்ரகடபரா அப்படிங்கிற ஒரு சப்தத்தை யூஸ் பண்ணோம். அது மீனிங்லெஸ் ஒரு வேர்டு. அந்த மீனிங்லெஸ் வேர்டு நமக்கு எந்த விதமான ஒரு வைப்ரேஷனையும் நமக்கு கொடுக்காது. ஆனா சச்சிதானந்தமே அந்த ஒரு வைப்ரேஷன்ல பட்டு பிரதிபலிக்கிறதும் ஒரு சுவைதான். பாசிட்டிவ் எமோஷன்ல பட்டு வெளிப்படுவது ஒரு சுவைதான், நெகட்டிவ் எமோஷன்ஸாக பட்டு வெளிப்படுவதும் ஒரு சுவைதான். இங்க எண்ணங்கள் அப்படிங்கிறது மேட்ரு. சரியா? அப்போ எண்ணங்கள் வழியாக பிரதிபலிக்கின்றது இல்லையா? எண்ணங்கள் வழியாக பிரதிபலிப்பது அனைத்துமே சமம் என்று எப்போதும் உணர்கிறீர்களோ நீங்க ரைட் ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா பாரமார்த்திகத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க.
பாரமார்த்திகம் அப்படிங்கிறது பேஸ் உணர்வு, அடிப்படை உணர்வு, அது சச்சிதானந்த உணர்வு. அதுல எந்த சேஞ்சஸும் வர போறது இல்ல. நீங்க மீனிங் பைத்தியக்கார வேஷம் போட்டு இருந்தா கூட ஆனந்தமா தான் இருக்க போறீங்க. நீங்க மீனிங் ஃபுல்லான வேஷத்துல இருந்தாலும் அதே ஆனந்தம் தான் பிரதிபலிக்க போகுது. இந்த உண்மை ஆழமா புரிஞ்சா you will never give value for positive and negative. Of course மீனிங்க புரிஞ்சுக்கோங்க, வேணாங்கல இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா வேல்யூ ஈக்குவலா தானே கொடுப்பீங்க. மீனிங்லெஸ் வேர்ட்ஸுக்கும் சரி, மீனிங்ஃபுல் வேர்ட்ஸுக்கும் சரி, பாசிட்டிவ்க்கும் சரி, நெகட்டிவும் சரி, எல்லாத்துக்குமே ஈக்குவல் வேல்யூன்றது புரியுதா? எப்ப இந்த ஈக்குவல் வேல்யூ கொடுக்குறீங்களோ அப்ப நீங்க ரைட் ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்குள் எழுகின்ற அல்லது எல்லாமே நீங்க தான் இந்த உலகத்துல, சரியா? பாரமார்த்திகத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற எல்லா உடம்பும், எல்லா மனசும், எல்லா குணங்களும் நீங்க தான். அப்போ நீங்க வெளிப்படுத்துறதா இருந்தாலும் சரி, நீங்க வெளிப்படுத்துகிற பாசிட்டிவ் எமோஷன்ஸ், நீங்க வெளிப்படுத்துகிற நெகட்டிவ் எமோஷன்ஸ், நீங்க வெளிப்படுத்துகிற மீனிங்லெஸ் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரே சுவையை தான் தர வேண்டும், தரும். சாரி, ஒரே சுவைன்னு கூட மாத்திக்கோங்க, ஒரே ஆனந்தத்தை தான் தரும். உங்க பிளிஸ்ல வந்து சேஞ்சஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரேன், சரியா? ஒரே ஆனந்தத்தை தான் நீங்கள் இந்த மூன்றிலுமே பிரதிபலிக்கிறீர்களா என்று நீங்கள் சோதித்துக் கொள்ளுங்கள். மூன்றையும் ஒரே ஆனந்தத்தை பிரதிபலிப்பதாக இருந்தால் நீங்கள் பாரமார்த்திகத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா பாசிட்டிவ்ல எனக்கு ஒரு மாதிரி எமோஷன்ஸ் இருக்கு, ஆனந்தம் இருக்கு, நெகட்டிவ்ல வேற மாதிரி துக்கம் ஆயிடுச்சு, மீனிங்லெஸ் அப்படிங்கிறப்ப அது வேற மாதிரி இருக்கு என்று நீங்க ஒவ்வொரு எமோஷன்ஸையும் நீங்க ஆனந்தத்தை டேஸ்ட்ல டிஃபரன்ஸ் இருந்துட்டு போட்டோம். டேஸ்ட் டிஃபரன்ஸ் வேற, பிளிஸ் டிஃபரன்ஸ் வேற. பிளிஸ்ன்னா ஆனந்தம், அதிஷ்டான ஆனந்தம். மேடை பாடகன் வந்து ஒரு சிரித்து கொண்டே பாடல் பாடும் போதும் ஆனந்தம் மாறாது, அல்லது அழுதுகிட்டே பாடல் பாடும் போதும் அவனுக்கு ஆனந்தம் மாறாது, டேஸ்ட் தான் மாறுது, சரியா? ஸோ நம்ம சமபந்தி போஜனத்துல உட்காந்துருக்கோம், அங்க எல்லா டேஸ்டும் போடுறாங்க. எவன் ஒருத்தன் எல்லா டேஸ்டையும் ஒரே ஈக்குவல் பிளிஸோட அனுபவிக்க தெரிஞ்சானோ அவனை ஞானின்னு நம்ம சொல்லியிருக்கோம், சரியா? அதோட நீங்க லிங்க் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இந்த பாரமார்த்திகத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை எப்படி சோதித்துக் கொள்வதுன்னா, உங்களுக்குள்ள இருந்து வருகின்ற எமோஷன்ஸ் அல்லது ஈவன் மற்றவங்க கிட்ட இருந்து வரும்போது, சரியா? ஒருத்தன் கத்துறான், பயங்கரமா கத்துறான், பயங்கரமா என்னென்னமோ பாசிட்டிவா நெகட்டிவா கத்துறான், அது எல்லாமே வெறும் எண்ணம். பிரம்ம ஆனந்தமானது, அதிஷ்டானத்துல பிரம்மானந்தம் மட்டும்தான் இருக்கு. பிரம்மானந்த உணர்வு தான் அதிஷ்டான உணர்வு. அது இப்போ இந்த வேஷத்துல வெளிப்படுது அப்படின்னு புரியும் போது அங்க நீங்க என்னவா பார்க்கணும்? நெகட்டிவா எப்படி பார்ப்பீங்க? பிரம்மானந்தத்தை போய் நெகட்டிவா பார்ப்பீங்களா? அது சச்சிதானந்தத்தை போய் நெகட்டிவா பார்ப்பீங்களா? அது வெளிப்பாடு தானேயா டிஃபரெண்டா வெளிப்படுது. அது எப்படி வெளிப்பட்டாலும் நம்ம மகிழ்வதற்காக தானே வெளிப்படுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஆனந்தமாக ரசிக்க வேண்டும். ரெண்டாவது, எவனோ ஒருத்தன் திட்டினான்னா எவனோ எல்லாம் திட்டல. ஏன்னா உங்க கர்மால இப்படி திட்டணும்னு இருக்கு, திட்டிருக்கான். அப்போ உங்க மனசுதான் அதுவும், உங்க எண்ணம் தான் அதுவும், சரியா? அப்போ உங்களுடைய ரெஃப்ளெக்ஷன் தான் அதுவும், சரியா? நீங்க உலகத்தை எப்பயுமே நீங்க வந்து டுவாலிட்டியாவே பார்க்க கூடாது. விவகாரத்துல கூட டுவாலிட்டி கிடையாது. நீங்க ஒருத்தரே தான் பல வேஷங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு தான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். எப்படி பிரதிபாசிக சத்தை கற்பனை உலகத்துல நீங்கள் ஒருவனே இங்கே உலகமாக ஒரு அமெரிக்காவுக்கு போறீங்க, என்னென்னமோ பண்றீங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகமாகவும் அங்க இருக்கிற மக்களாகவும் நீ ஒருவனே விரிந்து அனுபவிக்கின்றாயோ அப்படியே தான் இந்த நிஜ உலகத்திலேயும் உன் ஒருவனின் தாட்டே உனது அனுபவம்ன்றத பல முறை நம்ம நிரூபிச்சாச்சு. நோ மேட்டர், ஒருத்தன் வந்து பயங்கரமா அடிக்கிறான், உதைக்கிறான், திட்டுறான் அப்படின்னா கூட நீ அப்படி உதைக்கணும், அடிக்கணும், திட்டணும்ன்ற உன்னுடைய தாட்டுடைய ரெஃப்ளெக்ஷன் தான் அது. உன்னுடைய தாட்ல அது இல்லைன்னா அது நடக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். எப்பவோ போட்டு வச்ச தாட்டோட ரெஃப்ளெக்ஷனா இருந்தா என்ன, இப்ப போட்டு வச்ச தாட்டோட ரெஃப்ளெக்ஷனா இருந்தானடா, எல்லாமே உன் தாட்டோட ரெஃப்ளெக்ஷன் தானடா. இந்த விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ நீங்க அந்த பாரமார்த்திக சத் என்று அழைக்கப்படுகின்ற பிரம்மானந்தம் தான் ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்குன்னு பாருங்கன்னு நான் சொல்றேன். மனசுல இருந்து பிரதிபலிக்கின்ற எல்லா உணர்வுகளையுமே பிரம்மானந்த உணர்வுகளா பாருங்கள். உங்களுக்கு ஏற்படுகின்ற அனுபவங்கள் அது அடுத்தவங்க கிட்ட இருந்து வந்தாலும் சரி, அடுத்தவங்க கிட்ட இருந்து வருது அப்படின்னா உங்களுடைய எப்பவோ போட்டு வச்ச எண்ணங்கள்ல இருந்து வருதுன்னு அர்த்தம். இல்ல நீங்களா கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க கிரியேட் பண்றீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், சரியா? ஆனா எண்ணங்களால் வருகின்ற அனுபவத்தை உண்மை என்று நம்பாதே. இந்த அனுபவமும் கூட பிரம்மானந்த அனுபவமே இங்கே இப்படி பிரதிபலிக்கிறதுன்னு பாரு. அப்போ நீ பிராக்டிஸ் எப்படி பண்ற அப்படின்னா, எந்த அனுபவம் ஏற்பட்டாலும்
பிரம்ம உணர்வின் வெளிப்பாடாக அதை கண்டு ரசிக்க முயற்சி வேணும். அப்ப பாரமார்த்திக சத்தியத்தை மறக்க மாட்டேன், நீ இதுல போய் சிக்க மாட்ட. அல்லது வேற ரிவர்ஸ் பிராக்டிஸ் என்னன்னா, நான் பிரம்மானந்த உணர்வே என்பதுல நீ கான்ஸ்டன்டா இருந்துகிட்டேன்னா வெளிப்படுவதெல்லாம் அதுவேன்னு நீ டைரக்டா ஃபீல் பண்ணிடலாம். அப்போ எந்த உணர்வு வெளிப்படும் போதும் இது பிரம்மானந்த உணர்வின் வெளிப்பாடுன்னு பாரு, அல்லது பிரம்ம உணர்விலேயே எப்போதும் இருப்பதாக நீ பாவனை செய்து கொண்டிருக்கும் போது வெளிப்பாடுகள் எல்லாம் அந்த பிரம்ம உணர்வின் வெளிப்பாடு தான் அப்படின்னு உன்னால பார்க்க முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா மாயையில சுவைகள் விதவிதமாக இருக்குமே தவிர ஆனந்தத்துல விதவிதமாக இருக்காது. அப்போ இந்த உலகமாக விரிந்ததன் நோக்கம் என்னன்னா சுவைகள் பலவாக இருக்க வேண்டும் என்பதை தவிர ஆனந்தத்தில் வேறுபாடு காண்பதற்காக அல்ல. ஒரே ஆனந்தத்தை விதவிதமாக நாம் காண வேண்டும் என்பதற்காகவே இந்த பிரம்மம் உலகமாக விரிந்திருக்கிறது என்ற அடிப்படை தத்துவம் உங்களுக்கு மிக அழகாக விளங்கிவிடும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியுதா? அப்போ எப்படி பிராக்டிஸ் பண்ண போறீங்க? அந்த சத்து பரமார்த்தியமே நான், பிரம்மமே நான், சச்சிதானந்தமே நான் என்ற அந்த சத்தியத்துல நீங்க இருக்கணும். ஐ திங்க் இன்னைக்கு மெசேஜ் அப்படிதான் வந்ததுன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹையர் நாலேஜ் இருக்கிறதுனால எவ்ரிடே மெசேஜஸ் ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ளெக்ட் ஆயிடுது. ஒரு நிமிஷம். ஸோ இன்னைக்கு மெசேஜ்ல துன்பம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. பாரமார்த்திக சத்தியத்தை மறந்தது தான்டா துன்பம் அப்படின்னு அழகா கொடுத்துருக்கேன் பாருங்க. எது உண்மையாக இருக்கிறதோ அதை எதிர்ப்பதாலோ மறுப்பதாலோ அல்லது மறப்பதாலோ துன்பம் தொடங்குகிறது. எது உண்மையாக இருக்கிறது? பாரமார்த்திகம் என்பதுதான் உண்மையா இருக்கிறது. சச்சித்தானந்தம் அப்படிங்கிறது, பிரம்ம உணர்வு அப்படிங்கிறது, ஆத்ம உணர்வு அப்படிங்கிறது தான் சத்திய உணர்வு. அந்த சத்திய உணர்வை நீங்க மறந்திருந்தாலும் சரி, அல்ல ஏன் மறுத்தாலோ அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா, சத்திய உணர்வை மறக்க முடியாதுங்க. ஏன்னா நீங்க எவ்வளவுதான் அழுதாலும் சிரிச்சாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு ரிலாக்ஸ் மோடுக்கு வந்துடுறீங்க. நீங்க துள்ளி குதிச்சாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு ரிலாக்ஸ் மோடுக்கு வர்றீங்க. எவ்வளவு கோபத்துல இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு ரிலாக்ஸ் மோடுக்கு வர்றீங்க. லூசு பையில ரிலாக்ஸ் மோடு தான் அப்போ ஒரிஜினல் சொரூபம்னு புரிஞ்சுக்க வேண்டியதானே. எங்க போனாலும் உன்னால கொண்டு வந்து இருக்க முடியல அந்த இடத்துல, ஆட்டோமேட்டிக்கா ரிலாக்ஸ் மோடுக்கு வந்து சேர்றேன் ஆஃப்டர் சம் டைம் அப்படின்னா அந்த ரிலாக்ஸ் மோடு தான் நீ நேரம் புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா இது அனுபவ சித்தமாகவே இருக்கின்றது. ஆன்ம உணர்வு உண்மை உணர்வு, அதனால் அனுபவ சித்தமாகவே இருக்கின்றது. ஆனாலும் என்ன பண்ற? மறுக்கின்றாய் என்று நாம் வாதிட்டோம். சரியா? சில ஹையர் நாலேஜ் கிளாஸஸ்ல நீ அனுபவ சித்தமாக இருப்பதை கூட இல்லை என்று சொல்வானேயானால் அதை மறக்கல் என்று சொல்லக்கூடாது, அதை மறுக்கல் என்றுதானே சொல்ல வேண்டும் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? இன்னொன்னு என்ன சொல்றோம், இப்ப யாராவது வந்து பயங்கர கஷ்டத்துல இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க என்ன, நம்ம நாலேஜஸ் எல்லாமே கேட்டவங்களா கூட இருப்பாங்க. அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நான் போய் சொல்லுவேன், ஏய் என்னாச்சு, எல்லாம் மறந்துட்டியா, எல்லாமே மாயான்னு நமக்கு தெரியும்ல, அப்பா மாயாவது மண்ணாவது அப்படின்னுட்டு நினைவூட்டிய பிறகும் கூட அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏண்டா சத்தியத்தை நீ மறுக்கிற மறக்கிற அப்படிங்கிறத விடு. நினைவூட்டிட்டேன்ல, நினைவூட்டினதுக்கு அப்புறம் அதை ஏற்க வேண்டியதானே? ஏற்றுக்கொள்வதில்லை, எதிர்க்கின்றாய். சோ அந்த ஞானத்தை நீ எதிர்க்கின்றாய், சத்தியத்தை எதிர்க்கின்றாய், அல்லது மறுக்கின்றாய், அல்லது சம்டைம்ஸ் மறக்கின்றாய். இது இருப்பதால் தான் நீ துன்பத்திற்கு ஆளாகின்றாய். ஏனென்றால் விவகாரத்தையும் பிரதிபாசிகத்தையும் பொய் போல அநீர்வச்சனையான்னு நினைக்காம அது டோட்டலாவே உண்மைன்னு நீ நம்பிட்ட, அதன் விளைவாக நீ துன்பப்படுகிறாய் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்ப என்ன சொல்லியிருக்கேன் மெசேஜ்ல? எது உண்மையாக இருக்கின்றதோ அதை எதிர்ப்பதாலோ அல்லது மறுப்பதாலோ அல்லது மறப்பதாலோ துன்பம் தொடங்குகிறது. மாறாக உண்மையை உள்ளவாறு ஏற்றுக்கொண்டால் ஒருபோதும் இழக்கப்படாத அமைதி, பெர்மனன்ட் பிளிஸ் வெளிப்படுகிறது. So you will be in a constant bliss, continuous bliss, permanent bliss. எப்போனா உண்மையை உள்ளவாறு உணர்ந்தால். அது ஏன் அனுபவ சித்தமாக இருக்கக்கூடியதை மறுக்கின்றாய், எதிர்க்கின்றாய், மறக்கின்றாய், பின் அழாம என்ன செய்வ? சோ உண்மையை மறந்தால் கண்டிப்பாக அழத்தானே வேணும். உண்மையை உள்ளவாறு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அப்பா அதை ஏற்றுக்கிட்டேன்னா நீ சந்தோஷமா இருக்கலாம்ல என்ற இந்த விஷயத்தையும் இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அல்டிமேட்லி நாம துன்பப்படாம இருக்கணும் அப்படின்னா நாம வந்து எதுல இருக்கணும்? சத்தியத்துல இருக்கணும், பாரமார்த்திக சத்தியத்துல இருக்கணும்.
உண்மை உணர்வுல இருக்கணும், பிரம்மானந்தத்துல இருக்கணும், ஆத்ம உணர்வுல இருக்கணும். ஸோ அந்த உணர்வை மிஸ் பண்ணாம நீங்க இருந்துக்கோங்கன்னு நேத்து சொன்னேன். நீங்க விவகாரத்திலயும் இருந்துக்கோங்க, பிரதிபாசிக்கத்திலயும் இருந்துக்கோங்க. நீங்க சமாதியில தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சமாதி நிலை அப்படிங்கிறது என்னன்னா, எப்படி மனசை வந்து மனசையே ஸ்டாப் பண்ணிடுறது. அதாவது நம்ம இப்ப புதுசா ஒரு கற்பனையை நினைக்கிறேன், அதுக்கான அனுபவம் வருது. இந்த கற்பனையை ஈஸியா ஸ்டாப் பண்ணிடலாம். பிரதிபாசிக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கற்பனை இருக்கு இல்லையா, அதை வந்து ஈஸியா ஸ்டாப் பண்ணிடலாம். ஈஸியான்னு இல்லை, ஓரளவுக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஹெவியா இருக்கிறவனுக்கு கற்பனையை ஸ்டாப் பண்ணவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணா தேவையில்லாம கற்பனை எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறத அனுபவிப்போமே. ஏற்கனவே போட்டு வச்சதே ஒரு குப்பை இருக்கு, போட்டு வச்சதை அனுபவிக்கும் போதும் இனி புதுசா வேற நான் போடுறேன், புதுசா போட்டு தொலைஞ்ச லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல வேற போட்டு தொலைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு புதிதாக கற்பனை செய்ய வேண்டாம் என்று நிறுத்தி விடுவது ஓரளவுக்கு எளிதுதான் வச்சுக்கோங்களேன். ஆனா ஏற்கனவே போட்டு வச்சதை நிறுத்த முடியுமா? அது அனுபவத்தை கொடுத்து கொண்டேதானே இருக்கும். அப்படின்னா ஏற்கனவே போட்டு வச்சதை கூட நிறுத்த முடியும்னு நிரூபிப்பவர்கள் தான் சமாதியில் இருப்பவர்கள். அது நமக்கும் அனுபவமா இருக்கு. ஆனா அது வந்து இறைவனா பார்த்து நமக்கு கொடுக்குறான். உங்களுக்கு டீப் ஸ்லீப் அப்படிங்கிறது நீங்களா வந்து எடுத்துக்கிறது இல்லை, அது உங்க கர்மாவின் அடிப்படையில இறைவனே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுறான். எதன்னா உங்க மனசை, உங்க சப்கான்சியஸையும் சேர்த்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவான். கான்சியஸை மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சப்கான்சியஸை விடும்போது உங்களுக்கு ஏற்படுவது கனவுங்கிற இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸு. பட் அவன் வந்து சம்டைம்ஸ் டீப் ஸ்லீப், அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரமாவது நம்ம டீப் ஸ்லீப்ல இருக்கோம்ல, அது மனதையே டோட்டலாக சப்கான்சியஸ் கான்சியஸ் ரெண்டையுமே நிறுத்துகின்ற ஒரு நிலை. ஆனா இது வந்து நமக்கு நேச்சுரலா இறைவனால் கொடுக்கப்படுவதாக இருக்கின்றது. ஆனால் சிலர் முயற்சியினால் நீங்க நிறுத்த முடியும். அதுக்கு பேர் தான் மெடிடேஷன்ல சமாதி அப்படின்ற ஒரு ஸ்டேட். அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இறைவன் செய்கின்ற அந்த டீப் ஸ்லீப்ல இறைவன் நமக்காக செய்கின்ற அந்த வேலையை அவர்களுடைய சுய முயற்சியில் அவர்களாகவே செய்கிறார்கள். ஆதலால் அந்த மாயைக்குள்ளேயே அவங்க என்ட்ரி ஆறதில்லை, டைரக்டா பாரமார்த்திக சக்தியில மட்டும் இருந்துருது. ஐ டோன்ட் வாண்ட் அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் யா, ஐ நீட் அ பிளிஸ் யா, கான்ஸ்டன்ட் பிளிஸ் எனக்கு போதும் யா, கண்டினியூஸா ஒரே ஆனந்தத்துல நான் இருக்க விரும்புறேன் யா, எனக்கு வந்து விதவிதமான சுவைகள் வேணும்னு சொல்லிட்டு அதுல போயிட்டு சிக்கி சின்னாபின்னமாக நான் விரும்பல, எனக்கு டிஃப்ரெண்ட் சுவையே தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க மைண்டையே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸும் இருக்கின்றது. ஆனால் அப்படி இருந்தாதான் ஞானம்னு எந்த கிரந்தமும் சொல்லலை. சரியா? அது ரொம்ப டஃப்பான ப்ராக்டிஸும் வேற சொல்லிடுச்சு. நீ இதை புரிஞ்சுக்கிட்டா போதும்டா, அது மாயான்னு புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். மேலும் பிரம்மம் வந்து விதவிதமாக சுவைப்பதற்காக தானே வந்திருக்கு. சுவைச்சா தப்பு நீ அவன் சொன்னது, சுவைச்சுக்கோ. ஆனா பிரம்மத்தை மறந்துடாது, ஆனந்தத்தை மிஸ் பண்ணிடாது. ஆனந்தம் ஒரே ஆனந்தமாகத்தான் இருக்க வேண்டும். சுவையில் பேதம் இருப்பது தவறல்ல. சுவைகள் உனக்கு ஆனந்தத்தை தராது, ஆனந்தம் தான் விதவிதமான சுவைகளில் வெளிப்படுகிறது என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இட் இஸ் ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன் டிஃபரன்ஸ் தான் இருக்குமே தவிர, பிளிஸோட எக்ஸ்பிரஷன் டிஃபரன்ஸ் தானே தவிர, எக்ஸ்பிரஷன்னால உனக்கு வந்து ஆனந்தம் கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். அதான் அந்த ஹிப் ஹிப் ஒரே எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு கேம்ல ஜெயிச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஹிப் 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 ஹுரே அப்படின்னு கத்துறாங்க அப்படின்னு சொன்னா ஆனந்தத்தின் வெளிப்பாடு அது. ஹுரே ஹுரேன்னு கத்துறதுனால ஆனந்தம்லாம் வராது, ஆனந்தமா இருக்கிறதுனால கத்துறது. சரியா? இன் திஸ் வே உங்களுடைய ஆனந்தம் தான் வெளியில பிரதிபலிக்கணுமே தவிர, இந்த பிரதிபலிச்ச ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அந்த மனசு உணர்வு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் ஒரு சந்தோஷத்தையோ துக்கத்தையோ கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்துருச்சுன்னா நீங்க பாரமார்த்திகத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க பாரமார்த்திகத்தை மிஸ் பண்ணலைன்னா நீங்க வெளிப்படுத்துகின்ற உணர்வு எவ்வளவு கொடூரமா இருந்தாலும் நீங்க ஆனந்தமா தான் இருப்பீங்க என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? வேற என்ன சொல்லலாம்னு தெரியல. உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா சொல்லலாம்னு தோணுதோ சொல்லுங்க. அப்படியே ஹவு டு பிராக்டிஸ் அப்படிங்கிறதுல. சுதா ஏதாவது 2-3 பாயிண்ட் சொல்லலாம். அண்ணா அந்த 3 சத்து கேட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து கற்பனையில தான் சுகம் இருக்கு அப்படின்னு அந்த அந்த எண்ணமே நம்மளை விட்டு நீங்கிரும்னா. ஏன்னா வெளியில சுகம் இருக்கு அப்படின்னு நினைச்சாதானே, விஷயங்கள்ல சுகம் இருக்கு நினைச்சாதானே நம்ம கற்பனை பண்ணி பண்ணி சுகப்படலாம் அப்படின்னு அதுலயே போகும். இப்போ வெளியிலயே சுகம் இல்ல, என்னுடைய சொரூபமே சுகம் அப்படின்னு நம்ம வந்து இந்த மாதிரி பிராக்டிஸ், இந்த 3 சத்து புரிஞ்சதுன்னா நம்ம 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 வந்து இது இயல்பாவே வந்துடும். அப்புறம் பெஸ்ட் வந்து நானா கற்பனை பண்ணி விருப்பு வெறுப்பு எடுத்து அதெல்லாம் எதுவுமே இல்லாம இன்னும் நமக்கு வந்து பெஸ்ட் சரண்டர் அப்படின்னு இதுல இருந்து நல்லா புரியுதுண்ணா.
நம்ம வந்து எல்லாமே நீ தான் மனசே நீயே வச்சுக்கோ அப்படின்னு அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் என்ன என்ன சொல்றானோ என்ன என்ன பண்றானோ அதை நம்ம வந்து ஆனந்தமா ரசிச்சுட்டு நம்ம வந்து சரண்டர்ல இன்னும் நமக்கு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குண்ணா. அப்புறம் எதை கண்டிப்பா. நம்பணும் அப்படின்னா கண்டிப்பா குருவையும் அந்த அந்த பரபிரம்மம் அந்த சத்தியத்தையும் அதுவேதான் குருவா இருக்காங்க. சோ அதன் மேல மட்டும்தான் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். மீதி இந்த மனசுல வர்ற இந்த கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் இந்த மனதினால வர்ற அந்த இதுல நம்பிக்கை இல்லாம நம்ம வந்து பரபிரம்மத்தையும் குருவையும் மட்டுமே நம்ம வந்து நம்பினாலே போதும் அப்படின்னு இதுல இருந்து புரிஞ்சதுதான். அப்புறம் எல்லாமே கனவு கனவு அப்படின்னு நம்ம பெஸ்ட் வந்து விவகாரியசத்துக்கு கனவு தான் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம வந்து கனவுல எல்லாமே நான் தான் அப்படின்னு அந்த புரிதலும் இருக்கணும், மாயை அப்படின்னு புரிதலும் இருக்கணும், பொய் அப்படின்னு. ஸோ அதே மாதிரிதான் இப்பவும் எல்லாமா இருக்கிறது யாரு, எல்லாமா இருக்கிறது நான் தான், ஜஸ்ட் மாயைக்காக எல்லாமா நான் இருக்கிறேன் அப்படின்னு இந்த புரிதலோட நம்ம இருக்கும்போது நம்ம வந்து பாரமார்த்தியம் மிஸ் பண்ணாம இருக்கலாம். வெரி குட், வெரி குட். சூப்பராக போர்வே எல்லா பாயிண்ட்ஸையும் சொல்லிட்டேன். முக்கியமான பாயிண்ட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன், அதை நான் சொல்லிடுறேன். சரணாகதி அப்படிங்கிற பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் மாயையா பாருங்க அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வலியுறுத்திட்டேன். ஆனால் மாயையா பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் விவகாரத்தில் டோட்டலாக பிரதிபாசிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுங்க. அது வேணாம். விவகாரத்தை ஸ்டாப் பண்ண வேணாம். ஸ்டாப் பண்ணணுன்றதுக்கு அந்த தியானத்தில் போனீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். வேணாம், அதை பண்ணாதீங்க. ஆனால் சரணாகதி பண்ணிடுங்க. அதை பிராப்த கர்மாப்படி உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டை நீங்கள் ஒன்றும் ஆப்ரேட் பண்ண வேணாம். அது ஆப்ரேட் ஆகட்டும். நீங்கள் பாட்டுக்கு ஆனந்தமாக அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அது எப்படி முடியும் அப்படின்னா சரணாகதெல்லாம் முடியும். ஏன்னா விவகாரத்தில் வந்து நீங்கள் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாமல் வர்ற அனுபவத்தை மட்டும் அனுபவிங்க அப்படின்னு சொன்னேன். போனா முதல்ல கேட்கும்போது கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், விவகாரத்தில் வி கேன் நாட் அவாய்ட் தட். அது வரத்தான் செய்யும். ஆனால் விவகாரத்தில் அது உங்கள் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும்னு சொல்லியிருப்பான் வேதத்தில். பிராப்த கர்மா இருக்கின்ற வரைக்கும், இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் யூ நீட் டு டூ சம்திங். உனக்கு நேர்வது நடக்கத்தான் போகுது. என்னென்ன உனக்கு ப்ராஃபிட் வரணுமோ, லாஸ் வரணுமோ, திட்டு வரணுமோ, வாட் எவர் ஹேப்பன்ஸ், சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நீ ஞானியாவே ஆனால் கூட உன்னுடைய பிராப்த கர்மாவின் படி என்னென்ன நடக்கணுமோ அது நடக்கத்தான் செய்யும். அதெல்லாம் தடுக்க முடியாது. பட் ஞானிகள் வந்து அதை மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்துருவாங்க. ஆனால் பக்தர்கள் வந்து ரொம்ப ஈஸி டெக்னிக்கு. லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பிரம்ம பிரயத்தனம்லாம் ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் என்ன சொல்லிட்டேன், விவகாரத்தில் கண்டிப்பாக வந்து உங்களால் நிறுத்தலாம் முடியாது. லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாமல் அனுபவிச்சுக்கோங்க. ஆனால் அதில் ஈஸியாக அது. ஆமாம், ஈஸி தான். எப்போன்னா நீங்கள் சரணாகதி பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் முழுசாக உங்கள் மனசை தூக்கிட்டு போயிட்டு சரணாகதி பண்ணிட்டீங்கன்னா, நான் என்ன சொன்னேன் சொல்லும்போது, நீ விவகாரத்தில் நீ எந்த கல்பனையும் இல்லாமல் தான் பார்ப்ப. அப்போ கற்பனை இல்லாமல் பார்க்கும்போது உள்ளதை உள்ளவாறு தான் பார்ப்ப. ஆனால் அதுலேயும் உனக்கு பிடிக்குது பிடிக்கலன்ற விஷயம் இருக்குல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கப்புறம் பிரதிபாசிக்கத்தை கொண்டு வருவே இல்லை. இவன் நல்லவன், எனக்கு ரொம்ப பிடிக்குது, இவன் கெட்டவன் எனக்கு பிடிக்கல. எப்போ முதல்ல பிடிக்கும் பிடிக்காது இருக்காது. ஆனா ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் அந்த நிகழ்வு உனக்கு பிடிச்சு போயிருச்சு அப்படின்னா மறுபடியும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வந்து உட்காந்துரும். அப்ப அந்த டேஞ்சரை தவிக்கணும்னா என்ன செய்யணும்? பேசாம சரண்டர் ஆயிடு. எல்லாம் அவன் செயல், எனக்காகவே செய்கின்றான், எனக்கு என்னப்பா, நான் எல்லாத்தையும் பிரசாதமா அனுபவிக்க போறேன்டான்னு சொல்லிட்டு கண்ணன்ட்ட ஒப்படைச்சிட்டு நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு என்ன நடந்தாலும் அவன் பாட்டு ஆனந்தமா என்னால வாழ முடியும். ஸோ திஸ் இஸ் அனதர் சிம்பிள் டெக்னிக். நான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணது இந்த ரெண்டு மட்டும்தான். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு சே எவ்ரிதிங் இஸ் அ மாயா அண்ட் மோர் ஓவர் ஐ எம் ஜஸ்ட் சரண்டர் டு மை குரு மௌலி. அவனுக்கு தெரியாதா இந்த மாயையில என்ன நடத்தணும், எப்படி பண்ணணும்னு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாயையில என்ன பண்ணாலும் எனக்கு சந்தோஷம். ரெண்டாவது என்ன பண்ணணுங்கிறத நான் ஏன் டிசைட் பண்ணணும்? அதை அவன் பண்ணிப்பானே, நான் தான் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேனே. இங்க எனக்கு என்னடா வேலை என்று என்னுடைய கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் செய்யட்டும் என்று நான் வேடிக்கை பார்க்கின்றேன். மாயை என்று புரிந்து கொண்டதால் அற்புதமாக பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பிளஸ் மோர் ஓவர் நிறைய பாயிண்ட் சொல்லியிருந்தா சுதா, லைக் நீங்க கனவு பார்க்குற மாதிரி தான் இந்த விவகாரத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்குள்ள இருந்து வருகின்ற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் ஆகட்டும், அல்லது எதிராளி இருந்து வருகின்ற அப்படின்னு சொல்லும்போது எதிராளின்னு எவனுமே கிடையாதுடா, நீ போட்டு வச்சதை தான்டா எதிராளின்னு பேர்ல வரப்போகுது, நீ மட்டும்தான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நீங்க மாயையை பார்க்கும்போது உன்னுடைய மாயை, இங்கே மாயையில் இந்த ஒட்டுமொத்த உலகத்துல உன்னை தவிர யாருமே இல்லைன்றது ஸ்ட்ராங்கா பார்க்கணும், வெதர் இட் கம்ஸ் அ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஸோ இது எல்லாமே அந்த பாரமாத்திகத்துல நிலைத்து நிற்பதற்கு உதவிகரமாக இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை தான் சுதா ஷேர் பண்ணியிருந்தா.
திஸ் இஸ் தி வே வி ஹேவ் டு ப்ராக்டிஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை ஆழமாக புரிந்து கொள்வோம். அண்ணா எல்லாமே நீங்க சொன்னதுல என்ன புடிச்சுக்கிட்டேன்னா, எல்லாமே அவன் பார்த்து ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கான். எல்லாமே அந்த இது வந்து டெம்பரரி பிளிஸ் தான். பெர்மனன்ட் பிளிஸ்ங்கிறது இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அதுதான் பரபிரம்மம். அதுதான் பாரமார்த்திய சத்தா. அந்த சத்தால இருந்து பார்த்துட்டோம்னா விவகாரிய சத்தாவும் பிரதிபாதி சத்தாவும் ஒண்ணுமே இல்லை. அந்த கண்ணன்ட்ட கொடுத்துட்டோம்னா அவன் எல்லாமே பார்த்துப்பான். அவன் இருக்கிறப்ப நீ இருக்க பயப்படுற. ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க நத்திங் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். எதுவுமே நம்ம கையில எதுவுமே இல்லை. அவன் கொடுக்குறான்னு அவன் அனுபவிச்சுட்டு கொடுத்ததை வந்து ஈஸ்வர அர்ப்பணமா எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லா சரணாகதியா அவன் பார்த்துட்டோம்னா அவன் இருக்கிறப்ப சண்டர்ஃபீல் வந்துட்டோம்னா எதுவுமே நம்ம அட்டாச் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. இருக்கிறத வச்சுட்டு நம்ம நிம்மதியா இருந்துடலாம், பிளிஸ்ஃபுல்லா இருந்துடலாம் அப்படின்னு சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது. நான் ஓகே, ஃபாலோ பண்றேன். கண்டிப்பா. ஓகே. ஓகேண்ணா. அண்ணா நேத்து சொல்லும்போது விவகாரிக்க சத்தைக்கு வேல்யூ வந்து தர வேண்டாம், மத்த ரெண்டுக்கு வேல்யூ வந்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு சொல்லும்போது அக்கடப்படப்படாக்கு வந்து வேல்யூவே கொடுக்கல அப்படின்னா இப்போ பிரதிபாசிக்க சக்திக்கும் விவகாரிக்க சக்திக்கும் வந்து வேல்யூ கொடுக்கணும்னு இல்லை. ஸோ நம்ம பாரமார்த்திக சத்தையில இருந்து பார்த்தோம்னா மத்த ரெண்டுக்கு வேல்யூ வந்து கொடுக்கணும்னு இல்லை அப்படின்னு சொன்னீங்க. நேத்து வந்து விவகாரிக்க சத்தைக்கு தான் ஸ்ட்ராங்கா வேல்யூவே இல்லைன்னு சொன்னீங்க. அது எனக்கு நான் நேற்று சொல்லும் போது பாரமார்த்திக சத்துக்கு பிரதிபாதிக சத்தைக்கும் ஈக்குவல் வேல்யூ கொடுங்கன்னு நான் கண்டிப்பா சொல்லியிருக்கவே மாட்டேன். நான் என்ன சொன்னேன்னா, உண்மையில இருப்பது இந்த ரெண்டு தான் இருக்கு, விவகாரிக சத்தை அப்படிங்கிறது இல்லவே இல்லைன்னு சொன்னேன். இட் டசன்ட் மீன் தட் நீ பாரமார்த்திகத்துக்கும் பிரதிபாசத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுன்னு அர்த்தம் கிடையாது. பாரமார்த்திக சத்தை தான் 100% ஃபர்ஸ்ட் அண்ட் பிரைமரி. அதை மறக்காம வேணா பிரதிபாசத்துக்கு நீ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தப்பில்லை. விவகாரிகம்ன்றது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். இட் கம்ஸ் ஃப்ரம் பிரதிபாசிகா. பிரதிபாசிகா அப்படிங்கிறது போடுற தாட்ஸ். அது நாளைக்கு என்னவா மாறுனா எப்பவோ போடுற தாட்ஸா மாதிரி விவகாரியமா வரப்போகுது. அப்படிங்கிறதுனால பிரதிபாசிக்க மட்டும்தான் இருக்கு, உன்னுடைய தாட்ஸ் மட்டும்தான் இருக்கு. அது ஈஸ்வரனை இயக்கினாலும் அது உன்னுடைய தாட்ஸ் மட்டும்தான். அதனால தெர் இஸ் நோ விவகாரிகம்னு பேர் சொன்னா கூட ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி பரமார்த்திகா அண்ட் பிரதிபாசிகா அப்படின்னு நான் சொன்னனே தவிர, பட் ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னா கொடுத்துக்கோ. ஆனா எது முக்கியம், இதை மறந்துட்டு இது கொடுத்தேன்னா டோட்டல் டேஞ்சர். ஆனா பிரதிபாசிகத்தை டோட்டலா மறந்துட்டு அதுல மட்டுமே இருந்தேன்னா அது டேஞ்சரே கிடையாது. சமாதியில பிரதிபாசிகத்தை மறந்துட்டாங்க, ஆனாலும் அவங்க நல்லா தான் இருக்காங்க. சோ தேர்ஃபோர் இந்த ரெண்டுல சத்தியம் அப்படிங்கிறது இது மட்டும்தானே அப்படின்ற பார்க்கும்போது இதை மறக்க கூடாது அப்படிங்கிறது தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். மறக்காம வேணா இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோ, தப்பில்லைன்னு தான் சொல்லியிருப்பேனே தவிர அது ரெண்டுமே ஒண்ணு அப்படிங்கிறதோ அல்லது ரெண்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கோ அப்படிங்கிறதோ அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஓகேவா? சரிண்ணா, ஓகே. அப்புறம் இது பிரதிபாசிக்கல வந்து அந்த ரஜோ தமோ குணத்துக்கு வந்து இன்னொன்னு இந்த நம்ம சுதாக்கா சொன்னாங்க, பக்தர்கள் வந்து சத்துவ குணத்துல இருப்பாங்க. ஸோ மத்தவங்க வந்து அந்த ரஜோ தமோ குணத்துல அது எனக்கு புரியல நேத்து இந்த பிரதிபாசிக்கத்துல. இதுல வந்து சரணாகதி அடைஞ்சுக்கலாமா? சத்துவகுணத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து சரணாகதி அடைஞ்சிருவாங்க, மத்த 2 பேர் வந்து சரணாகதி அடையிறது கஷ்டம்னு சொன்னீங்களா? அப்படி எல்லாம் சொல்லல. பாரமார்த்திக சத்தை இறுக்கி பிடிச்சுக்கோ. இறுக்கி பிடிச்சதுக்கு அப்புறமா நீ வந்து பிரதிபாசிகத்தை வச்சுக்காம போ அப்படின்னு சொன்னமா இல்லையா? அதுல பக்தர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க பாரமார்த்திகத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சுக்கிட்டு பிரதிபாசிகத்திலையும் இருப்பாங்க. ஆனா நிறைய கற்பனைகள் பண்ணி அவங்க வந்து இறைவனை பாட்டு பாடுறதுக்காக வர்ணிக்கிறது செய்யறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க செய்வாங்க. ஆனா அது பிரதிபாசிகம்னு வந்து அவங்களுக்கு தோணாது. அவங்க வந்து சரணாகத பாவத்துல நான் செய்கிறேன்ற பாவம் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. பட் தியரிட்டிக்கலா சொல்லணும்னா அவங்க கற்பனை பண்றாங்க, அதனாலதானே அந்த பாட்டு எழுத முடிஞ்சது அப்படின்னு நீ சொல்லிக்கலாம். பட் அது சாத்விக குணத்தோட வேணா கம்பேர் பண்ணிக்கோன்னு சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, இன்னும் ஞானி ஆகல அப்படிங்கிற பட்சத்துல நீ இப்ப பிரதிபாசிக சத்தில நீ தப்பா கற்பனை லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் கற்பனை பண்ணிட்டு இருக்கிறது பதிலா இறைவனோட சரணாகதி ஆகிறதுக்காக அவனை பற்றி பக்தி பாடல்கள் புனைவது அப்படிங்கிற மாதிரி கற்பனையை பண்ணினேன் அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல பாரமார்த்திக சத்திலத்தில் நிலை பெற்று விடுவாய். ஆதலால் அது தவறல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. சரி, ஓகேண்ணா, புரியுது. ஓகே, கடை க்ளோஸ் பண்றேன்.